இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் ராஜாவாக வரப்போகின்றார். ஆகவே அவரை சந்திப்பதற்கு நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. காரணம் என்னவென்றால், ஒருவேளை நாம் நினைக்கலாம், ஐயோ என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய தவறுகள் ஒருவேளை அந்த தேவனை பார்க்க கூடாதபடிக்கு தடையா இருந்து விடுமோ என்று சொல்லி நாம் பயப்படலாம். அதற்காக தான் ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகின்றார், உன் மீறுதல்கள், உன்னுடைய தவறுகள் மேகம் போல் இருக்கின்றது, அது அப்படியே போய்விடும், அது அப்படியே மறைந்து விடும். சில மீறுதல் மறுபடியும் வரும், சில தவறுகள் மறுபடியும் வரும், மறுபடியும் அது மறைந்து போகும். ஆகவேதான் அழகாக அவர் சொல்லுகின்றார், உன் மீறுதல் மேகத்தை போலவும் அப்படின்றார். ஆகவே ஐயோ நான் குற்றவாளி, நான் குற்றம் செய்து விட்டேன், நான் தவறி விட்டேன், நான் ஒரு பொல்லாதவன், நான் மோசமானவன் என்று சொல்லி நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்முடைய மீறுதல்கள் மேகத்தை போல் அவைகள் போய்கொண்டே இருக்கும். ஆனால் பிசாசு சொல்லுவான், நீ தவறு செய்துட்ட, நீ பாவி, நீ மோசமானவன் அப்படின்னு திரும்ப திரும்ப பிசாசு நம்ம என்ன செய்வான், சொல்லிக்கொண்டே இருப்பான். ஆனால் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மிக தெளிவாக சொல்லுகின்றார், மேகத்தை போல் அது இருக்கின்றதாகவே அந்த மேகம் போய்விடும். தேவனாகிய ஒளியானவர் நமக்குள் அவர் எப்பொழுதும் வாசம் செய்கின்ற ஆண்டவராய் அவர் இருக்கின்றார். பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்குள் வாசம் செய்கின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். ஒளி நமக்குள் எப்பொழுதும் இருக்கும். ஆகவே இருள் மறைந்து போகும். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. அந்த தேவாதி தேவன் அவர் ராஜாதி ராஜனாக வரும் பொழுது நாம் சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம் என்று சொல்லி இந்த ஏசாயா தீர்க்கதரிசி நம்மை பார்த்து அவர் சொல்லுகின்றார்.